IBC Mangai நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வானுஜா. இந்த ஸ்டாக் மார்க்கெட் சீரிஸ் வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஸ்டாக் எவ்வளோக்கு வாங்குறது, எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். ஸோ இந்த வீடியோல நான் உங்களுக்கு வெறும் 100 ரூபீஸ்ல ஸ்டாக் எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்ல போறேன். இந்தியாவில் நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு 100 ரூபீஸ் அண்ட் 100 ரூபீஸ் கீழவே நிறைய ஸ்டாக்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் வாங்குறது பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்க வந்துட்டு இது நஷ்டமாகுமா இல்லையா அப்படின்ற ஒரு கவலை டென்ஷன் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். 100 ரூபீஸ் ஸ்டாக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு சில பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லைனா ஐபிஓஸில் இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்படுறீங்கன்னா உங்களால் அதில் 100 ரூபீஸ்க்கு பண்ண முடியாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு குறைஞ்சது 500 ரூபீஸ் பெர் மந்த் வேணும். அண்ட் ஐபிஓஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா 12,000 to 15,000 வேணும். அதுவும் நீங்கள் ஒரே ஒரு ஸ்டாக் வாங்க முடியாது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஐபிஓஸ் பற்றி நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம 100 ரூபீஸ் ஸ்டாக் எப்படி வாங்கலாம் அப்படின்றத பற்றி சொல்கிறேன். 100 ரூபீஸ் ஸ்டாக்ஸ் நிறையா இருந்தாலுமே அதை நம்ம எப்படி பார்க்குறது, எதில் கண்டுபிடிக்கிறது அப்படின்ற கொஷின்ஸ் நிறையா பேருக்கு இருக்கும். ஸோ உங்களுக்காக சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் அதில் ரொம்ப ஈஸியான அண்ட் இம்பார்ட்டண்ட்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் ஸ்க்ரீனர் போர்ட்டல். ஸோ இந்த போர்ட்டல் நீங்கள் போய்ட்டு லாகின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஃபில்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் லெஸ் தேன் 100 ரூபீஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா 100 ரூபீஸ் அண்ட் அது கீழே இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். அதில் உங்களுக்கு எந்த கம்பெனி பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு நிஃப்டியில் 100 ரூபீஸ் கீழே இருக்கிற காமனான சில கம்பெனி சொல்கிறேன். இது எப்போ வேணாலும் மாறலாம், ஆனால் இதில் டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் இருக்காது. ஸோ எஸ் பேங்க், இந்தியன் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா அண்ட் வோடஃபோன் ஐடியா இதெல்லாம் கொஞ்சம் காமனான கம்பெனிஸ். இதில் நீங்கள் எப்போவுமே 100 ரூபீஸ் கீழே ஸ்டாக் வாங்கலாம். ஸோ 100 ரூபீஸ் ஸ்டாக் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இவ்வளோதான். அண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். இதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி ஸ்டாக் ரிலேட்டடாக நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு IBC மங்கைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். Until then, it's bye-bye from வானுஜா. மேக்கப்பில் முக்கியமானது லைக் திஸ் இஸ் சம்திங் ஐ காண்ட் மேக்கப் ப்ரஷஸ். பிம்பிள் பிரேக் அவுட்ஸ்க்கெலாம் முக்கியமான காரணம் ப்ரஷஸ் க்ளீனாக இல்லைனா அப்புறம் மற்றவங்களோடது போட்டால் வரும் அப்படின்னு.